திருவாரூர் மாவட்டம் சென்ற பொழுது பழவனக்குடி ஊராட்சியை சேர்ந்த அந்த குழுக்களை அந்த சகோதரிகளை சந்தித்து ரொம்ப நேரம் உரையாடினோம். அப்போது அந்த சகோதரிகள் சில கோரிக்கைகளை முன் வச்சாங்க. அதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றவுடன் உடனடியாக அதை தீர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டவுடன் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு 5 மணி நேரத்துக்குள்ள அவங்க கேட்ட கலைஞர் கனவு இல்லம் திட்டம், வீட்டுமனை பட்டா உட்பட ஏராளமான தீர்வுகளை உடனுக்குடன் வழங்கினோம். அதேபோல் திராவிட மாடல் அரசு அமைந்தது முதல் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் சுமார் 1,35,000 புதிய குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. குழுக்களுக்கு வங்கி கடன் சென்ற ஆண்டு முதலமைச்சர்களுக்கு கொடுத்த டார்கெட் 35,000 கோடி வழங்கணும். நாங்க அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம். இந்த முறை முதலமைச்சர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த டார்கெட் 37,000 கோடி ரூபாயை உதவி வங்கி கடன் இணைப்புகளாக வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு இந்த டார்கெட் பிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கிறார். இந்த 4 ஆண்டுகள்ல இப்படியாக மொத்தம் 1,10,000 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி கடன் இணைப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. இதனை முதலமைச்சர் அவர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய வெறும் ஒரு கடன் தொகையாக பார்க்கவில்லை, அவங்களுடைய உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தொகையாகத்தான் முதலமைச்சர் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதே மாதிரி அந்த குழுக்கள், சுயமரியாதை குழுக்கள், சுய உதவி குழுக்களுடைய தயாரிப்புகள் கடந்த 5 ஆண்டுகள்ல சராசரியாக ஆண்டுக்கு 50 கோடி ரூபாய் விற்பனையாகும். சென்ற ஆண்டு நம்முடைய துறையினுடைய கூடுதல் முயற்சியால், சிறப்பு முயற்சியால் சென்ற ஆண்டு மட்டும் விற்பனை 300 கோடி ரூபாய் அளவிற்கு சாதனை படைத்திருக்கின்றோம். இந்த ஆண்டு முதலமைச்சர்கள் டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க, 350 கோடி ரூபாய் விற்பனை செய்ய வேண்டும் அப்படின்னு துறைக்கு. குழுக்களுக்கு ஐடி கார்டு கொடுக்க வேண்டும்னு அந்த குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் பல வருடங்களாக கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. கடந்த மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்தன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த குழுக்களுக்கு அடையாள அட்டையை வழங்கியிருக்கின்றாங்க. இந்த அடையாள அட்டை வச்சிருந்தா அந்த குழுவினர் தயாரிக்கின்ற பொருட்களை 25 கிலோமீட்டர் வரை, 25 கிலோ வரைக்கும் 100 கிலோமீட்டர் வரைக்கும் கட்டணமின்றி பேருந்துகள், அரசு பேருந்துகள்ல எடுத்து செல்லலாம். அது மட்டுமின்றி இன்னும் ஏராளமான பலன்கள் அந்த அடையாள அட்டை ஐடி கார்டு மூலமாக அந்த குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் அவங்க யூஸ் பண்ணி பயன்படலாம். விரைவிட அந்த ஐடி கார்டு அனைத்து குழு சகோதரிகளுக்கும் வழங்கப்படும். அதே மாதிரி 25 குழுக்களுடைய சகோதரிகள் சமைத்து விற்பனை செய்யும் விதமாக ஃபுட் ஃபெஸ்டிவல் முதன்முறையாக சென்னை மெரினாவில் தான் முதன்முறையாக உணவு திருவிழாவை கடந்த ஆண்டு நடத்தி காட்டினோம். 5 நாட்கள் நடந்த இந்த திருவிழாவுக்கு சுமார் 3,50,000 பேர் பொதுமக்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. இந்த உணவு திருவிழாவின் பொழுது கிட்டத்தட்ட 1,55,00,000 மதிப்பிலான உணவுப் பொருட்கள் சேல்ஸ் ஆகி விற்பனையாகி இருக்கின்றன. நம்முடைய திட்டங்கள்ல மகளிர் குழுக்களுடைய பங்குகள், காலை உணவு திட்டத்தின் வெற்றிக்கு பின்னால் குழுக்களுடைய சகோதரிகள் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அரசு மற்றும் அரசு உதவி பெறுகின்ற அந்த பள்ளிகளில் படிக்கின்ற 18 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் 51,000 குழு சகோதரிகள் காலை உணவு திட்டத்தில் அவங்களுடைய பங்கு இருக்கின்றது. அதேபோல் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் கிட்டத்தட்ட 2 கோடி பயனாளிகளை சென்றடைஞ்சிருக்கிறோம்னா அதுலயும் மகளிர் சுய குழுக்களோட பங்கு சுமார் 11,000 குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் பங்களிப்பும் அதில் இருக்கின்றது. மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் நேற்று பேசும்பொழுது நகர்ப்புறங்கள்ல மகளிர் குழுக்கு கூட்ட அரங்கு அமைக்க வேண்டும். ஏற்கனவே 12,525 கிராம பஞ்சாயத்துகள்ல ஏற்கனவே இந்த திட்டம் இருக்கின்றது. ஏற்கனவே அவங்க கூட்டம் நடத்துறதுக்கு அந்த ஹால் வசதி இருக்கின்றது. இப்பொழுது நகர்ப்புறங்களில் அந்த வசதி வேணும் என்று கேட்டிருக்கிறார். மாவட்டத்திற்கு ஆய்வுகள் செல்லும் போது தொடர்ந்து இந்த குழுக்கள்லாம் இந்த கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. முதலமைச்சருடைய அட்டென்ஷன், அவங்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நிச்சயமாக கூட்ட அரங்குகள் நடப்பதற்கான அந்த உரிய நடவடிக்கைகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் வாழ்ந்து வாக்குவோம் திட்டத்தின் பயன்கள் தருமபுரி மாவட்டத்துடைய அனைத்து ஒன்றியங்களுக்கும் வென்று என்று கோரிக்கை வச்சிருந்தார். 2006-11 முத்தமிழர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 6 ஒன்றியங்கள்ல வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 1.0 திட்டம் செயல்படுத்தப்பட்டது. விரைவில் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 3.0 திட்டம் செயல்படுத்தும் பொழுது உள்ள மாவட்டத்தில் விடுபட்டுள்ள உங்களுடைய மாவட்டத்தில் விடுபட்டுள்ள அனைத்து ஒன்றியங்களும் நிச்சயம் சேர்க்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இப்படி தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதால கடந்த சுதந்திர தின விழாவின் பொழுது முதலமைச்சருடைய நல் ஆளுமை விருதை நம்முடைய துறை பெற்றது என்பதை இங்கே மகிழ்ச்சியுடன் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன்.
அடுத்து சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் மூலம் அரசு திட்டங்களை ஆய்வு செய்து அவை சரியான திசையில பயணித்துக் கொண்டிருக்கிறதா என்பதை தொடர்ந்து ஆய்வு செய்கின்றோம். அறிவிப்புகளுடைய நிலை. நம்முடைய அரசு மூலம் இதுவரை வெளியிடப்பட்டுள்ள 6812 அறிவிப்புகளின் செயலாக்கத்தினை நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்கம் துறை மூலமாக தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றோம். அறிவிக்கப்பட்டுள்ள 6812 அறிவிப்புகள்ல 96% அறிவிப்புகளுக்கு ஜியோக்கள் வழங்கப்பட்டுள்ளன, வெளியிடப்பட்டுள்ளன அரசாணைகள். அவற்றில் 3838 அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மீதமுள்ள அறிவிப்புகளை செயல்படுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதுவே உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் கடந்த 2 ஆண்டுகள்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை அளிச்சிருக்கிறாங்க. அவற்றை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான அந்த குழு ஆய்வு செய்தது. அதன் மூலம் 2437 கோரிக்கைகள் பரிந்துரைக்கப்பட்டன. அந்த கோரிக்கைகள் 513 பணிகள் மேற்கொள்ள சாத்தியக்கூறுகள் இல்லை என்று தெரிய வந்தது. எனவே அவற்றிற்கு மாற்றாக வேறு கோரிக்கைகளை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் மூலமாக ஓராண்டுக்கு முன்பே சம்பந்தப்பட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி 91 தொகுதிகளில் இருந்து மாற்று கோரிக்கைகள் வந்துள்ளன. அதில் 216 பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன என்பதையும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகின்றேன்.